ஹாய் ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம டைரெக்டாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணோட ரிப்போர்ட் பார்த்துருவோம். அப்புறம் கொஞ்சம் நியூஸ் இருக்குது. நிஃப்டி 5 மாதம் லோவில் க்ளோஸ் பண்ண போகுது, அது கொஞ்சம் டேட்டா இருக்குது. வேறு என்ன, நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்துருவோம். அப்புறம் சைனா கொஞ்சம் நியூஸ் இருக்குது. ஹேங்சன் இண்டெக்ஸ் அதோட கொஞ்சம் டேட்டா இருக்குது. வேறு என்ன, அப்புறம் இன்றைக்கி வேர்ல்டு நியூஸ், அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். டைரெக்டாக நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சார்ட் போயிடலாம். எஸ், புதிய லே அவுட் கலர்லாம் மாற்றியாச்சு. நிஃப்டி 1% டவுன் இன்றைக்கி, டியர் அபவுட் 242 பாயிண்ட்ஸ் டவுன். பேங்க் நிஃப்டி அப்படி தான் 329 டவுன். ஃபின் நிஃப்டி 179 டவுன். சென்செக்ஸ் 856 டவுன் பாயிண்ட்ஸ் டவுன். இது எதனாலன்னா, வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்டில் செம ஃபால், ஒரு சூப்பரான செல்லிங் செல் ஆஃப் நடந்துச்சு. அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் ஒரு 100 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஓப்பன் ஆகும்னு நினச்சேன் இந்தியன் மார்க்கெட். அதே மாதிரி ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஃபர்தர் ஒரு 150 பாயிண்ட் கீழே விழுந்து அப்படி சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இன்றைக்கி ஜப்பான் ஹாலிடே, ஓகே, அதனால் ஜப்பான் அந்த ஸ்ட்ரென்தன் பார்க்க முடியாது. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நெகட்டிவ் தான். 0.1% பக்கத்தில் டவுன். என்ன மேட்டர்னால், நிஃப்டி 5 மாதமாக கரெக்ட் டவுனில் தான் க்ளோஸ் பண்ணிட்டுருக்கேன். மந்த்லி வைஸ் பார்த்தோன்னா 5 மாதமாக டவுனில் தான் க்ளோஸ் பண்ணி. இது 1996 28 வருஷம் முன்னாடி இப்படி ஒரு சினாரியோ நடந்துச்சு. எஃப்ஐ இது வரைக்கும் அக்டோபர்லேருந்து இது வரைக்கும் 2 லட்சம் கோடி மார்க்கெட்லேருந்து விற்றுருக்குறாங்க. இது ஒரு ரேர் ப்ரலாங் கரெக்ஷன். நிஃப்டி இது 2 தடவை நடந்திருக்கு. ஒன்று 1996, ஒன்று 1990. 1990 நடந்தது தான் பெரியது. 8 மாதம் கண்டினியூஸ் டவுனில் க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி. 1994 செப்டம்பர் முதல் ஏப்ரல் 1995 வரை பாதி மாதம் 8 மாதம் டவுனில் க்ளோஸ் ஆச்சு. 31.4% டவுனில் க்ளோஸ் ஆச்சு. 96 நடந்தது எப்படின்னா, ஜூலை டு நவம்பர் 1996 26% டவுன் ஆச்சு. சேம் சினாரியோ இது வரைக்கும் 11.7% இந்தியன் மார்க்கெட் இது வரைக்கும் பாதி லாஸ்ட் 28 இயர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது பாதி வரைக்கும் பார்த்தோன்னா அக்டோபர்லேருந்து போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் 11.7% டவுன் ஆகிருக்கு. இது ஒரு மேஜர் நியூஸ். இதெல்லாம் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்டில் தான் நிஃப்டி நிற்குது. அதுவும் மேஜர் சப்போர்ட் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். ஸ்டார்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் மைனர் சப்போர்ட் 22,500 ஆல்ரெடி நம்ம டெலிகிராமில் சொல்லியிருந்தோம். அதை பிரேக் பண்ணால் இனி டைரெக்டாக 22,100 22,000. இது எப்போன்னா எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் வந்த லோவில் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். இங்கேருந்து அடுத்த போச்சுன்னா எலெக்ஷன் அன்னைக்கு போன கீழே போயிடும், டவுனில் போயிடும். அது ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை தர வேண்டியது தரும். அதான் மெயின் பிரச்சனை. இது வரைக்குமே நிஃப்டி 3% இந்த மாதம், இன்றைக்கி இன்னி ஒரு 3 செஷன் இருக்கா, அதில் 3% நிஃப்டி டவுனாக இருக்குது. டெக்னிக்கலி சப்போர்ட் 22,500 22,400. ஆனால் செல் அண்ட் ரைஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேலே ஏறினா கீழே வித்தரணும். மேஜர் ரெசிஸ்டன்ட் 22,850 இதுதான் மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இதனால் அது 800 850 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி கீழே வந்ததுனால இனி அது ரெசிஸ்டண்ட்டாக பேக் பண்ணும். எஃப்ஐஎஸ் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். 6,000 crore விற்றுருக்குறாங்க. 5,000 crore இந்தியா வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக். அதனால மேட்ச் பண்ண முடியலை. ஒரு 1,500 crore காலில் அடி. டவ் ஜோன்ஸ் இது 8 மணி 8:30 அந்த ரேஞ்சில் எடுத்த டேட்டா. இப்போது இது நல்ல நாஸ்டாகும் டவ் ஃபியூச்சரும் S&P 500 நல்ல நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. லைவ் சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். மேபி நாளைக்கு மார்க்கெட்டும் டவுனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 22,200 22,100 ஷார்ப்லி போயிடும். எஸ், வேறு மெயின் நியூஸ் என்னென்னா, வாரன் பஃபட்டோட கம்பெனி ஹாத்வே
பேரிஷ் ஹேர்த்வே அவங்களோட ரிப்போர்ட் ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நியர் அபவுட் 33,134 பில்லியன் கையில் கேஷ் ரிசர்வாக வச்சுருக்குறாங்க. அதாவது இந்த காசை வச்சு அவங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ரிலையன்ஸை மொத்தமாக வாங்க முடியும், ஹெச்டிஎஃப்சி மொத்தமாக வாங்கிடலாம், வேணும்னா கர்நாடகா பேங்க்கையும் அவங்களுக்கு வாங்க முடியும். அவ்வளோ அமௌண்ட்டை கையில் வச்சுருக்குறாங்க. கையில் வச்சுருக்கிறது நியூஸ் இல்லை, ஏன் கையில் வச்சுருக்குறாங்க? அவங்க பாண்ட் மார்க்கெட்டில் போட்டு ப்ராஃபிட் புக் பண்ணி கையில் ரிசர்வ் வச்சுருக்காங்க. அப்போனா இதுலேருந்து அவங்களோட சைக்காலஜின்னு தெரியுது. இன்னும் மார்க்கெட் கீழே இறங்கும், மார்க்கெட் கீழே இறங்க அவங்க அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு ஹியூஜ் அக்குமுலேஷனுக்காக அவ்வளோ அமௌண்ட்டை கேஷ் ரிசர்வாக வச்சுருக்குறாங்க. இதுதான் மெயின் பாயிண்ட். 334 பில்லியன் வச்சுருக்கிறது இல்லை, எதுக்கு வச்சுருக்கிறாங்க? இந்த இவ்வளோ இறங்கின மார்க்கெட்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் கையில் இவ்வளோ ரிசர்வ் வச்சுருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுவும் வாரன் பஃபெட் மாதிரி ஒரு பிரில்லியன்ட் பிரெயின் சும்மாலாம் வச்சுருக்க மாட்டார். ஸோ பி கேர்ஃபுல். சிட்டி குரூப் அப்கிரேட் டு ஓவர் கிரேட். இவ்வளோ நாள் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்தியன் மார்க்கெட்டை சிட்டி குரூப் ஒரு ரேட்டிங் இண்டஸ்ட்ரி அவங்க இதில் ஓவர் வெயிட்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஆனால் டவுன் சைட் போயிட்டுருக்கிற மார்க்கெட்டில் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பெருசாகவே எடுத்துக்காது. இதை விட நிறைய பாசிட்டிவ்லாம் வந்துச்சு, ஆனாலுமே பெரிய ரிஃப்ளெக்ஷன் இல்லை. ஸோ இது ஒரு ஸ்லைட்லி ஒரு ஸ்மால் ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி. யூஎஸ் மார்க்கெட் எப்படி வருதுன்னு தெரில. இன்கேஸ் பாசிட்டிவாக எண்ட் ஆச்சுன்னா இது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் பார்த்தரலாம். மஹேந்திரா, டாக்டர் ரெட்டி, ஹீரோ மோட்டார், ஈச்சர், கோட்டக் பேங்க் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை, பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது ஆப்ஷன்ஸில். டவுன் சைட் போனதெல்லாம் ஐடி இண்டெக்ஸ் மெயினாக யூஎஸ் மார்க்கெட்டில் என்விடியா ஷேர் டவுன் ஆனதான் மெயின் ரீசன். இவங்க எல்லாத்துக்குமே டவுன் பண்ணுது. அது விப்ரோலாம் நல்ல பாயிண்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஹெச்சிஎல், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே 3% நியர் அபவுட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓஎன்ஜிசி 2.3% டவுன். பாசிட்டிவ் போனதெல்லாம் ஒரு 1.5க்குள்ளே தான் எல்லாமே. அதனால் பெரிய கெய்னஸ் சொல்ல முடியாது. இருந்ததில் பெஸ்ட் இவங்க தான். இன்றைக்கி கன்சிடர் பண்ணணுன்னா லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்குமுலேட் பண்ணணும். விப்ரோ, ஹெச்சிஎல், டிசிஎஸ் எதுனாலும். ஓகே, நம்ம இன்றைக்கி டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்துறோம். அதுக்கு முன்னாடி செல் இன் இந்தியா, பை இன் சைனா, இதான் அவங்க செப்டம்பர்லேருந்து எஃப்ஐஎஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு மந்த்ரா. இந்தியாவில் விற்று சைனாவில் வாங்கலாம். சைனா இது வரைக்கும் அக்டோபர் 2024 மார்க்கெட் அவங்க மேலே ஏற்றினது $2 trillion மேலே ஏற்றிருக்கிறாங்க. இந்தியா $1 trillion டவுன் ஆகிருக்கு. அதாவது இங்கே விற்றதுலேருந்து டபுளாக அங்கே போய் வாங்கியிருக்கிறாங்க. அதேமாதிரி ஹாங்ஷங் இண்டெக்ஸ் 18.7% ஹையில் இண்டிகேட் பண்ணுது. இது எஃப்ஐஎஸோட டேட்டா அவங்க வாங்கினது. எல்லா கம்பெனி அனலிஸ்ட்டும் சொல்கிறது தான் செல் இன் இந்தியா, பை இன் சைனா. இதுதான் இவ்வளோ நாளாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அது டேட்டா வர்றதுக்கே ஒரு 3-4 மாதம் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு டேட்டா கிடச்சிருக்கு. 1 trillion இந்தியன் ஸ்டாக்கில் அவங்க சேல் பண்ணி அங்கே 2 trillion வாங்கியிருக்கிறாங்க சைனாவில். இது ஒரு மேஜர் இம்பேக்ட்டுங்க. ஓகே, நாளைக்கு எப்படி இருக்கும், என்ன சப்போர்ட் ரேஞ்சுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி டே கேண்டில் பார்த்துடலாம். நம்ம மேஜர் சப்போர்ட்டில் இனி இந்த ட்ராயிங்கில் வேண்டாங்க. இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும். இது எலெக்ஷன் அன்னைக்கு வந்த ஃபால். இது எலெக்ஷனுக்கு முந்தின நாள் அடுத்த நாள் க்ளோஸ் பண்ண ஹை. அந்த ரேஞ்சில் வந்து நிற்கிறானா. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வந்த ரேஞ்சும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்த ரேஞ்சிலையும் நிஃப்டி வந்து நிற்கிது. இன்கேஸ் இந்த 22,500 இது பிரேக் பண்ணான்னா அங்கேருந்து வெர்டிக்கல் ஃபால் தான். 22,000 இயர் அபவுட் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பவுன்ஸ் பேக்குக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அங்கே வந்து முடியாது அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட்லாம் பக்கத்துலேயே இருக்குங்க. 21,000 மேலேயே அப்போ போகிறாங்க. ஓகே, கான்ஷியஸாக இருக்கணும். செல் அடிக்கிறதும் பார்த்து தான் செல் அடிக்க வேண்டியதாக இருக்குது.
ஏன்னா எனி டைம் ரிவர்சல் பாயிண்ட்டுங்க இதெல்லாம். இங்கேருந்து எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம், ஏன்னா ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி அப்படி தான். இந்த பாயிண்டில் வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. நிஃப்டி இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து லோவர் சப்போர்ட்டாக இருக்கும். 48,200 300 அந்த ரேஞ்ச். ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறது 48,850 இந்த ரேஞ்ச் இருக்குங்க. இந்த ரேஞ்ச் வரும் 49,100 49,000 ரவுண்டாக வச்சுக்கலாம். இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அங்கேருந்து அப்புறம் ஃபர்தர் ரெசிஸ்டன்ட் பார்த்து நோட் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம் அதெல்லாம். ஆனால் இது இப்போ இருக்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. நிறைய தடவை சப்போர்ட் எடுத்த ரீஜன் தான் இது. இங்கே ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் நிற்கிறாங்க. இங்கேருந்து நிஃப்டி ஆனாலும் பேங்க் நிஃப்டி ஆனாலும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் யூஎஸ் மார்க்கெட் எப்படி பண்ணுறான், எப்படி பண்ணுறான். சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான், எப்போவும் அதே ரேஞ்சில் தான் நிற்கிறாங்க. விக்ஸ் ஆனால் டவுனில் தான் இருக்குது. எதனால் செல்லிங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் செல்லிங். ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டில் ஏறுறப்ப இங்கே ஏறணும்ல, அது ஏற மாட்டோம். 8 மணிக்கு டேட்டா பார்க்குறப்ப எல்லாம் பச்சேன்னு இருந்தான். இப்போ பாருங்கள் 100% நியர் அபவுட் 0.5% எல்லாமே டவுனாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் மட்டும் பரவாயில்ல. விக்ஸு ஷூட்டப்பில் இருந்துச்சு, இப்போ ஓகே. நீ யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் காலையில் இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஹீட் மேப் பார்த்தரலாம். ஹீட் மேப் எல்லாம் லைவ்ல எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஐடி இண்டெக்ஸாக மேஜர் ட்ரைவ் மெட்டல் இண்டெக்ஸ் பெரிய அளவில் வேறு ஒன்றும் இல்லை. என்டிபிசி க்ரீன் லாக்இன் பீரியட் முடிஞ்சிச்சு. அவங்களோட எம்ப்ளாயீஸோட ஷேர் ஹோல்டிங் லாக்கிங் பீரியட் முடிஞ்சு. அதனால் என்டிபிசி க்ரீன் 7% டவுன். ஒரு கன்சிடர் பண்ணுற ஒரு நல்லபடியாக கன்சிடர் பண்ணலாங்கிற ஒரு ஸ்டாக் தான் என்டிபிசி க்ரீன். 7% டவுன் ஆகிருக்கு. பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் அனலைஸை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகே, வேறு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நாளைக்கு லைவ் வர பார்க்குறேன். ஓகே மக்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணி வச்சுருந்தா. எஸ், நிஃப்டியோட சப்போர்ட் 22,500. ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட் இருக்கிறது 22,850. 23,000 மேஜர் சப்போர்ட், அது ரெசிஸ்டன்ட். பேங்க் நிஃப்டி 48,250 இப்போ இருக்கிற ரைட் நவ் இருக்கிற பொசிஷன். 49 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். 100 பக்கத்துலேயே தான் இருக்குது. இது 49,100 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து 350 தேர்டு ஃபைனல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். எல்லாருக்கும் நன்றி.